ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் திலகம் ஷேப்பில் எப்படி லோடிங் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போன வீடியோவில் ஒரு திலகம் ஷேப் மேலே எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாருங்கள், இப்போ வந்து நான் த்ரெட் வந்து லைட்டாக தான் கம் போட்டு ஒட்டியிருக்கேன். நிறைய போட்டு ஒட்டினீங்க அப்படின்னா அந்த நீடில் வந்து சைடில் போயிட்டு வர சிரமமாக இருக்கும். நீங்கள் த்ரெட்டை வந்து ஒட்டும் போது பாருங்கள், லெஃப்ட் சைடு வந்து நான் கொஞ்சம் சின்னதாகவும் அந்த ரைட் சைடில் வந்து கொஞ்சம் ஷார்ப் எட்ஜாகவும் வச்சுருக்கேன். அந்த மாதிரி வைக்கும் போது உங்களுக்கு அந்த ஷார்ப் வந்து திலகம் ஷேப்போட ஷார்ப் வந்து கரெக்டாக வரும். நீங்கள் வந்து காட்டன் த்ரெட்லேயும் இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து மேலே போடலாம். நீங்கள் எந்த த்ரெட்டில் வந்து லோடிங் பண்ண போகிறீங்களோ அதே சில்க் த்ரெட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி போடலாம். ஆரம்பத்தில் பாருங்கள், நீங்கள் அந்த பிசுர்லாம் தெரியாத மாதிரி நெருக்கமாக அந்த இடத்துல ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம அந்த த்ரெட்டில் போடும் போதும் நல்லா நெருக்கமாக போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம லோடிங் பண்ணும்போது அந்த த்ரெட்டு நம்மளுக்கு வெளியில் தெரியாத இருக்கும். மேலே இங்கே நடுவில் வந்து அந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு ரொம்ப கேப் விட்டுறக்கூடாது. ஒரு செயின் ஸ்டிச் போடுற அளவுக்கு தான் கேப் விடணும். அதுக்கு மேலே விட்டாலும் உங்களுக்கு கேப் வந்து அதிகமாக தெரியும். பாருங்கள், நான் வந்து ஒரு செயின் ஸ்டிச் போடுற அளவு தான் கேப் விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், முடிக்கும் போதும் நல்லா அந்த பிசுர்லாம் வந்து தெரியாத நல்லா முடிச்சிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி அந்த இடத்துல பிசுறாக இருக்கிற இடத்துல மட்டும் நல்லா நெருக்கமாக போடுங்க. இந்த மாதிரி நெருக்கமாக போட்டு எண்ணாட் போட்டுக்கோங்க. நீங்கள் அப்படியே கன்டினியூ பண்ணலாம், எண்ணாட் போடாதையும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு செயின் போடுற அளவுக்கு மட்டும் நீங்கள் கேப் விட்டால் போதும். ரொம்பவும் கேப் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல கேப் தெரியும். நீங்கள் இப்போ லோடிங் பண்ணும்போது இப்போ மேலேருந்து கீழே அப்படியே ஸ்லாண்டிங்காக அப்படி பண்ணிகிட்டே வரணும். இப்படி தான் பண்ணிட்டு வரணும். நீங்கள் இப்போ உள்ளாரேருந்து வெளியில் அப்படி இழுத்துட்டு வரக்கூடாது. மேலேருந்து இப்படி வந்து கீழே இந்த மாதிரி இதில் தான் வந்து நீங்கள் போடணும். அப்படி போடும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். பாருங்கள், இப்போ வந்து நல்லா ஷார்ப் எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து ஆரம்பிங்க. இந்த மாதிரி அந்த முடிச்ச த்ரெட்லேருந்து ஆரம்பிங்க. இந்த சைடு கீழேருந்து ஆரம்பிக்காதீங்க. நம்ம ஆரம்பித்தோம் இல்லையா அந்த காட்டன் த்ரெட்டு, அங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. இந்த மாதிரி முடிச்ச இடத்துலேருந்து ஆரம்பிங்க. நல்லா அந்த ஷார்ப் எட்ஜிலேருந்து ஆரம்பிக்கணும். இப்படி ஆரம்பித்தா தான் உங்களுக்கு முடிக்கும் போது வந்து ஈஸியாக இருக்கும். கரெக்டாக அதில் கொண்டு வந்து முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ அடுத்தது பாருங்கள், நம்ம அந்த லோடிங் த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டில் வந்து ஒட்டியாக ஆரம்பிக்கணும். நீங்கள் வந்து கொஞ்சம் மேலே போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு மேலேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் அகலமாக போயிடும். அந்த லோட் பண்ணுறது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், ஒரு பக்கம் தின்னாக இருக்கும், இந்த மாதிரி ஆகும். அதனால் அந்த த்ரெட்டை சுற்றியே நீங்கள் வந்து லோடிங் பண்ணிவிட்டு வாங்க. அதை ஒட்டியே, அந்த த்ரெட்டை ஒட்டியே வந்து நீங்கள் லோடிங் பண்ணணும். பாருங்கள், அது பக்கத்துலேயே வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்படி ஸ்டிச் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து எல்லாம் ஒரே சைஸாக வரும். இல்லைன்னா ஒரு பக்கம் திக்காகவும் ஒரு பக்கம் தின்னாகவும் போயிடும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி ஸ்லாண்டிங்காக போடுறீங்களோ அதே மாதிரி அதே அளவு ஸ்லாண்டிங்காகவே நீங்கள் முடிக்கிற வரைக்கும் போட்டு வரணும். நீங்கள் ஒரு சில நேரத்தில் அந்த ஸ்லாண்டிங்காக போடுறது வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு நீட்டமாக வந்துடும். அப்படி போடும் போதும் உங்களுக்கு கரெக்டாக வராது. அதனால் இந்த ஸ்லாண்டிங்காக போடுறீங்க இல்லையா, அந்த ஸ்டிச்சு லோட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த லோடிங் வந்து ஒரே மாதிரி ஒரே நீளத்தில் வந்து இருக்கணும். அப்படி இருக்கும் போது தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக எல்லாமே ஈவனாக வரும். பாருங்கள், நீங்கள் வெளி சைடு லோடிங் பண்ணும்போது அந்த லாக் செயின் வந்து மேலே போடணும். உள் சைடு லோடிங் பண்ணும்போது அந்த லாக் செயின் வந்து இப்படி கீழே போடணும். பாருங்கள், இதே மாதிரி போட்டுவாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அதுக்கு நேராக போட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த லோடிங் வந்து உங்களுக்கு ஈவனாக வராது. அதே மாதிரி லோட் பண்ணும்போது நீங்கள் நல்லா நெருக்கமாக போட்டு வரணும். கொஞ்சம் கேப் விட்டீங்க அப்படின்னாலும் அந்த உள்ளார இருக்க த்ரெட்டு வந்து தெரியும் வெளியில். அதனால் நெருக்கமாக போட்டுவாங்க. நீங்கள் அந்த ஸ்லாண்டிங்காக போடுற லைன் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது எவ்வளோ ஸ்லாண்டிங்காக போட்டிங்களோ அதே மாதிரி போட்டு வரணும். இப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக எல்லாம் ஒரே மாதிரி வரும். இது வந்து நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு இதே மாதிரி கரெக்டாக வரும். பிகினர்ஸ்லாம் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நானும் ஆரம்பத்தில் போடும்போது எனக்கும் சரியாகவே வராது. அப்புறமா நல்லா போட்டு பழக தான் நல்லா அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்தது. நான் வீடியோ எண்டில் வந்து நான் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நீங்கள் இப்படி வளைக்கும் போது பாருங்கள், இந்த திலகம் ஷேப்போட வளைவு வரும்போது நீங்கள் வந்து
இந்த லோடிங்கோட அளவையும் நீங்கள் வந்து பெருசாக்க சின்னதாக்க இந்த மாதிரி செய்யக்கூடாது. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எப்படி லோடிங் பண்ணிட்டு வந்தீங்களோ அதே மாதிரியே லோடிங் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி லோட் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நடுவில் இந்த மாதிரி கேப் கொஞ்சம் வந்தது அப்படின்னா அடியில் இருக்க த்ரெட்டு பாருங்கள் லைட்டாக தெரியுது. தெரிஞ்சுது அப்படின்னா கொஞ்சம் ஒரு 2 தையல் வந்து பிரித்து விட்டுட்டு நீங்கள் வந்து திரும்ப லோட் பண்ணுங்கள். இது பாருங்கள் சரியாயிடுச்சு. இந்த மாதிரி ஆரம்பத்துலேயே நீங்கள் வந்து சரி பண்ணிக்கோங்க லோட் பண்ணும் போதே. பாருங்கள் இப்போ நம்ம முடிக்கும் போதும் பாருங்கள் அதே மாதிரி தான் லோட் பண்ணிட்டு வரணும். நீங்கள் எப்பயும் லோட் பண்ணுற மாதிரியே லோட் பண்ணிட்டு வாங்க. லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவும் சின்னதாகவும் ஆக்காதீங்க. எவ்வளோ அளவு லோட் பண்ணீங்களே அதே அளவே வந்து லோட் பண்ணிட்டு வாங்க. பாருங்கள் இந்த இடத்துல நம்ம கேப் விட்டுருக்கோம்ல அந்த கேப்பில் வந்து நீங்கள் அந்த ஸ்டிச் பண்ணுங்கள். லாக் செயின் போடுங்க இந்த சைடு கொண்டு வரும்போது. நீங்கள் பைப்பிங் த்ரெட் வந்து அங்கே போடும்போது ரொம்ப ஒட்டி போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல நீடில் வந்து குத்த முடியாது. கொஞ்சம் கேப் விட்டிங்க அப்படின்னா தான் அந்த சைடில் வந்து நம்மளுக்கு குத்த முடியும். பாருங்கள் முடிக்கும் போது கடைசியாக செயின் போடுறீங்க இல்லையா அது வந்து சின்னதாக போட்டு அப்படியே முடிச்சிருங்க. நல்லா அந்த ஷார்ப் எட்ஜு வந்து உங்களுக்கு கரெக்டாக வர மாதிரி முடிச்சிருங்க. முடிச்சுட்டு அதிலே வந்து கன்யூஸாக செயின் போட்டு வந்துடுங்க. செயின் போடும் போது தான் நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். அவ்வளோதான் முடிச்சாச்சு. பிகினர்ஸ்லாம் வந்து சில்க் த்ரெட்டில் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த டிப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணி இந்த ஷேப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள் நம்ம ஃப்ரேம் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி காமிக்கிறேன். வந்து லூஸ் பண்ணி காமிக்கும் போது பாருங்கள் அந்த கேப் வந்து உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் கூட ரொம்பவும் கேப் விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப கேப்பாக தெரியும். ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை எடுத்த வாட்டியும் கூட உங்களுக்கு கேப் வந்து தெரியும். நீங்கள் ரொம்ப ஒட்டியும் வந்து பைப்பிங் த்ரெட்டை வச்சிட்டிங்க அப்படின்னா நீடில் வந்து சைடில் விட்டு நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். அடுத்தது பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ண அந்த லோடிங் வந்து திலகம் ஷேப்பில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணப்போ பாருங்கள் இந்த ஷேப் வந்து எனக்கு இப்படி தான் வந்தது. பாருங்கள் இது வந்து 2 பக்கம் இருந்து போட்டது. பாருங்கள் இந்த மாதிரி தான் கேப் விட்டு வந்தது. அந்த ஷேப்பே எனக்கு வந்து கரெக்டாக வரல. இன்னமும் வந்து நான் நிறையா வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி உள்ளார த்ரெட் வச்சு பண்ணும்போது ஒரு பக்கம் வந்து திக்காகவும் ஒரு பக்கம் தின்னாகவும் இருக்குது பாருங்கள். இது மாதிரி நான் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்லா வர வரைக்குமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் இதுவுமே எனக்கு வந்து சரியாக வரல. இந்த இடத்துல பாருங்கள் இதுவுமே வந்து அந்த த்ரெட்டு வந்து உள்ளார கரெக்டாக வைக்காதனால எனக்கு சரியாக வரல. இந்த இடத்துல பாருங்கள் இதுவுமே ஒரு பக்கம் திக்காகவும் ஒரு பக்கம் தின்னாகவும் இருக்குது. இங்கே ஆரம்பத்தில் போடும் போது இப்படி தான் வந்தது. ஒரு பக்கம் மொத்தமாகவும் ஒரு பக்கம் மெலிசாகவும் இந்த மாதிரி தான் வந்தது. அதுக்கப்புறம் போட்டு பழக தான் எனக்கு வந்து கரெக்டாக வந்தது. இந்த திலகம் ஷேப்பில் பாருங்கள் இந்த திலகம் வந்து உள்ளார கொடுத்துருக்க பைப்பிங் த்ரெட் வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கீழே வச்சுருக்கேன். இந்த இடத்துல மேலே வச்சுருக்கேன். அதே பாருங்கள் இது வந்து சரியாக வரல. இந்த இடத்துல பாருங்கள் இந்த சைடு வந்து கீழே வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து இந்த ஷார்ப் எட்ஜ் வந்து மேலே வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வருது. இப்படி வச்சா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் இது வந்து இங்கே கேப் விட்டு போட்டிருந்தேன். இந்த மாதிரி வைக்கும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். இப்படி வச்சிங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது. இந்த சைடு இருக்கிறது ரைட் சைடு இருக்கிறது வந்து கொஞ்சம் வந்து ஷார்ப் எட்ஜ் வந்து அந்த பக்கம் மேலே வரணும். நிறைய டைம் ட்ரை பண்ணி எத்தனை டைம் ட்ரை பண்ணி தான் எனக்கு வந்து வந்தது. இந்த மாதிரி பிகினர்ஸ் வந்து போட்டிங்க அப்படின்னா வராது. நீங்கள் வந்து போட்டு பழக நிறைய டைம் போட்டு பழக தான் உங்களுக்கு வரும். பாருங்கள் இதெல்லாமே வந்து அதுக்கப்புறம் ட்ரை பண்ணது தான். பாருங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து கரெக்டாக வந்துச்சு. அந்த உள்ளார பைப்பிங் த்ரெட் வந்து கொஞ்சம் எப்படி வச்சா கரெக்டாக வருது அப்படின்னு தெரிஞ்ச பிற்பாடு இது வந்து ட்ரை பண்ணது. இது வந்து அப்படி ட்ரை பண்ணும்போது எனக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து கரெக்டாக வந்தது. அந்த கொஞ்சம் கேப்பாக வந்தது.
பாருங்கள், உள்ளே இருக்கிற பைப்பிங் த்ரெட்டு வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். பாருங்கள், இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த பைப்பிங் த்ரெட்டு வந்து தெரியுது. அதுக்கப்புறம் நான் நெருக்கமாக லோடிங் பண்ணோடையும் வந்து அந்த இது வந்து தெரியல, எனக்கு த்ரெட்டு உள்ளார வந்து தெரியல. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த க்ரீன் கலர் த்ரெட்டில் வந்து நல்லா வந்திருக்கு. இதுவும் ப்ளூ கலர் த்ரெட்லேயும் வந்து நல்லா நெருக்கமாக போட்டேன். அதுக்கப்புறம் வந்திருக்கு, அந்த கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிகினர்ஸ்க்கு வந்து எப்படி லோடிங் பண்ணுறது அப்படின்னு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆளுன்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.